ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். ததஸ்வதீயாதயினாபிரந்திரா துதம் சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம் நிலீன நிசேஷ பதார்த்தமாலா சம்க்ஷேப ரூபம் முகுலாயமானம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாரப்பா, உன்னோட பார்வை இந்த ஜடப்பொருள் மேலே பட்டது இல்லையா? உடனே நீ படைப்புக்கான தொழிலை தொடங்கினாய். உன் சங்கல்பத்தாலேயே உன் முந்தியிலிருந்து திவ்யமான அழகான ஒரு தாமரை வந்தது. அதுக்கப்புறம் உன்னிடம் லயித்திருந்த அனைத்து தத்துவங்களும் நுண்ணிய வடிவில் அந்த தாமரை மொட்டுக்குள் வந்து விட்டன அப்படிங்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 11வது ஸ்லோகம் பார்க்கலாம். ததே ததம்போருக குட்மலம் தே கலேபரா தோய பதே பிரரூடம் பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பிஹி ஸ்வதாம பித்வார்த்த மலம் ஞக்ருந்தத். இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இப்போ அந்த தாமரை மொட்டுக்குள்ளே எல்லா அசித்தும் போச்சுல்ல, அனைத்து தத்துவங்களும். அப்போ உன் திருமேனியிலிருந்து பிரளய ஜலத்திலிருந்து மெல்ல அந்த தாமரை மொட்டு எழுந்து வருது. அந்த நீர்மட்டத்துக்கு மேலே வந்ததும் தன்னோட ஒளியால் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்க செய்து அப்படியே இருட்டையே போக்கி விட்டது அப்படிங்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 12வது ஸ்லோகம் பார்க்கலாம். சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின்னவத்வீர்ய திருதே சரோஜே ச பத்ம ஜன்மா விதிராவிராசீத் ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராஷிஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அந்த தாமரை மொட்டு அப்படியே மலர்ந்து விசித்திரமாக இருந்துதான். அந்த தாமரையில் உன் சக்தியால் பத்மஜன்மாவாக விதி, அதாவது பிரம்மா தோன்றினார். பிரம்மாவுக்கு விதின்னு ஒரு பெயர் இருக்குது. அனைத்து வித வேத புத்தகங்களையும் உன்னோட அருளால் பிரம்மா பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 13வது ஸ்லோகம் பார்க்கலாம். அஸ்மின் பராத்மன் அனு பாத்மகல்பே त्वमित्तमुत्तापित पद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्தி வாத்தாலய வாச விஷ்ணு. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாத்ம கல்பத்தில் பரமாத்மாவே குருவாயூரப்பா, நீ இப்படித்தான் தாமரையில் பிரம்மாவை படைத்து அவர் மூலம் சிருஷ்டியை தொடங்கினாய். எல்லையில்லாத பெருமைகளை உடையவனே குருவாயூரப்பா விஷ்ணுவே, வேத கூட்டங்களை அப்படியே பிரம்மாவுக்கு கொடுத்தாயல்லவா? அப்படிப்பட்ட நீ என் நோய் கூட்டங்களையும் போக்கி அருள வேண்டும். இப்போ இருக்கிற வாத நோயையும் மற்றும் பிறவிப்பினையையும் நீ போக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. ஆக இந்த தசகத்தில் நைமித்திக பிரளயம், பிரம்மாவை படைத்தல், அப்புறம் பிரம்மா தன உலகை படைத்தல் எல்லாத்தையும் பட்டத்தில் விவரிக்கிறார்.